கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்த கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஞானம் தேவனாமே நல்லபடியாக நம்மளை தேவஸ்தானத்தை அழைத்து வந்து கர்த்தரை துதிக்க போற்ற மகிமைப்படுத்த கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கிருபைக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையில் இரவு நன்மை செய்திருக்கிறார். அதுக்கெல்லாம் தேவனுக்கு துதியும் கனமும் நன்றி செலுத்த கடவுப்பட்டிருக்கிறோம். நாட்டு தேவசாயம் தேவன் தொடர்ந்து கூட தேவன் நன்றி செலுத்த கர்த்தர் நாளுக்கு கிருபையாக இருக்குமாறக்கா ஸ்தோத்திரம். உங்களோட சேர்ந்து கர்த்தர் அடியானது இந்த வாக்கியத்தின் சாட்டியில் கொடுத்தவங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் கையில் வேதாந்தத்தை திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் கொடுக்குற வானமன்னாவை நாம் புசித்திரம் பலமடைவோமாக. அதாவது கடந்த 5-6 வாரங்களாகவே வேதாந்த மூலமாக ஒரு மனுஷன் தேர்ச்சியுள்ள மனுஷன் ஆக முடியும், கிறிஸ்துக்குள்ள வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்துக்குள்ள ஒரு மனிதன் வெற்றி வாழ்க்கை வாழ்வது ஒரு சேலஞ்சான ஒரு காரியமாக இருக்கிறது, ஒரு சவாலாக இருக்கிறது. அது வேத வசனத்தினால் அதை நிறைவேற்ற முடியும் என்ற காரியத்தை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே முதல் காரியமாக பார்த்தோம், இப்படி பொருளாதார நிலைமையில எப்படி செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்கிறத வேதவசனம் மூலமாய் நம்ம சக்ஸஸ் எப்படி ஆகும் சொல்லி பார்த்தோம். இது 2வது காரியமாக நானும் கர்த்தரில் கொடுத்த பிள்ளைகளும் நாம் தேவனுக்கு இஸ்ரவேல் தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறோம் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதாவது நாம் தேவனுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து இது கிறிஸ்துக்குள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு சவாலான ஒரு காரியம்தான். அப்போ நாம் தேவனுக்கும் நாமும் நம்ம குடும்பத்தாரும் தேவனுக்கு ஒரு அடையாளமாக இருக்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேதாந்த மூலமாக இப்போ நம்ம 4 வாரமாக கற்றுக்கொண்டு வருகிறோம் பரிசுத்தாவின் துறை மூலமாய். முதலாவது பார்த்தோம், தேவனுக்கு அடையாளம் இருக்குது என்பதால் நம்ம ஒரு கம்பெனியில் ஒரு அடையாளமாக இருக்கிறோம். கம்பெனிக்கு அடையாளமாக ஒரு இடத்துல காணப்படும் சொன்னால் அவர்களுடைய என்ன கொடுக்குறாமோ அதை பெற்றுக்கொண்டு அதற்கு அடையாளமாக நம்ம இருக்கிறோம். உதாரணமாக டிஷர்ட் கொடுப்பார்கள், கேப் கொடுப்பார்கள், ஐடென்டி கார்டு கொடுப்பார்கள், பெல்ட் கொடுப்பார்கள், ஷூ கொடுப்பார்கள், சில ட்ரெஸ் யூனிஃபார்ம் கொடுப்பார்கள். இப்படிலாம் கொடுத்து தான் அங்கே ஐடென்டிட்டியாக அந்த கம்பெனி இருக்கிறோம். அப்போ இதெல்லாம் அந்த கம்பெனிக்காரங்களை கொடுத்து தான் அவங்க ஐடென்டிட்டியாக மாற்றுறார்கள். அப்படியே நாம் தேவனுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் சொன்னால் தேவனுக்கு பெற்றுக்கொண்ட காரியங்களை நாம் பிறகு வெளிப்படுத்துகிறது தான் நாம் தேவனுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வியாக்கியத்தை பார்த்து அவர்களும் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது அப்படியே இயேசு பூமியில் இருக்கும்போது மற்றும் எப்போவுமே அவர் உள்ளது சொல்ல ஒரு காரியம், ஒரு உண்மை பேசுகிற ஒரு காரியம் நிமித்தமாய் அப்படியா நாம் தேவனுக்கு அடையாளம் இருக்க வேண்டும் சொன்னால் நாம் உண்மை பேசுகிற இருக்க வேண்டும் சொல்லி முதலாவது காரியத்தை பார்த்தோம். 2வது நம்ம தேவன் பசுத்தம் இருக்க முடியாது, நாம் எங்கேயும் பசுத்தம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு பசுத்தம் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த பசுத்தை நம்ம இங்கே வெளிப்படுத்தணுமானால் அங்கே நாம் தேவனுக்கு அடையாளம் இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். 3வது காரியம் கர்த்தர் வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் தேவன் நம்மளுக்கு ஆசீர்வதிக்க பிரியமாக இருக்கிறார், தேவன் ஆசீர்வாதம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், ஆசீர்வாதம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இப்படி தேவன் ஆசீர்வாதம் கொடுக்கிறவா இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளத்தக்கதா விசேஷமாய் தேவாசம் பெற்ற பிள்ளைகளாய் காணப்பட்டோமானால், தேவாசம் பெற்றவர்களாய் நாம் காணப்பட்டோமானால் தேவனுக்கு அடையாளம் சொல்லி 3வது காரியமாக நாம் தியானித்தோம். 4வது பசுத்தாவின் பண்டிகை நாள் பார்த்தோம். எப்பவும் தேவன் நடத்துக்குள்ள உட்பட்டதாக இருக்க வேண்டும் தேவ ஜனங்கள், அதுதான் தேவனுக்கு அடையாளம் என்று சொல்லி பார்த்தோம். பழைய ஏற்பாட்டிலே மேகம் இருக்கும்போது அவங்க இருப்பார்கள், மேகம் கடந்து போகும்போது கடந்து இப்படி தேவன் நடத்துக்குள்ள காணப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டிலே பசுத்தாவின் நடக்கையிலே அவங்க காணப்பட்டார்கள். பவுலுடைய உதாரணத்தை பார்த்தோம். ஆசியாவில் அவர் பசுத்தாவின் தலைப்பட்டார், ஆனால் வெக்கத்தினாலே பசுத்தாவின் வழி திறக்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். இப்படி பசுத்தாவை வழிநடத்த உட்பட்டவர்களால் தேவ ஜனங்களாக இருக்க வேண்டும், அவர்கள் தேவன் அடையாளம் சொல்லி பார்க்கிறோம். 5வது காரியமாக கடந்த வாரம் பார்த்தோம், நம்ம கீழே உள்ளவர்களுக்கும் நமக்கு மேலுள்ளவருக்கும் நம்ம கூட இருக்கிறவரையும் நாம் சார்ந்திருக்காபடிக்கு எப்போவுமே தேவனை சார்ந்திருக்காக இருக்க வேண்டும், இது தேவனுக்கு அடையாளம் இருக்கும்னு சொல்லி இப்படி நம்ம 5 வாரங்களாக நம்ம பார்த்து கொண்டு வரோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்நாட்டில் மேற்கொண்டும் இன்னும் தேவனை அடையாளமாக இருக்க ஒரு 2 காரியங்கள் இருக்குது. அது இந்த வாரம் பார்ப்போம், கர்த்தர் சித்தமாக அடுத்த வாரம் பார்த்து இந்த டாப்பிக்கை கர்த்தர் நமக்கு முடிக்கு உதவி செய்வார்கள், துவாய் வழி செய்வார்கள். எப்படியும் இந்த 7 காரியங்களை நாம் தேவனுக்கு அடையாளமாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொருத்தர காண்பிக்கிறவராக இருக்க வேண்டும். இந்த 7 காரியங்களை சிறு பிள்ளைகளில் வலை பிள்ளைகளாக இருக்கிறீங்க, தேவனுக்கு அடையாளத்தை எப்படி என்கிற காரியத்தை நிமித்தமாய் இந்த 7 காரியங்களை நாம் எப்பவும் நடப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் நம்ம வெளிப்பட்டு கொண்டே இருப்பார், தேவனுக்கு அடையாளமாக இருப்போம். We will be the identity for the God. Hallelujah. அந்த 7 காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ளும். வேதாந்தத்தில் எடுத்தால் நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனால் நமக்கு ஆவியான உட்படுத்தமாக இப்போ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 7 காரியங்களாவது அட்லீஸ்ட் அடிப்படையான பேசிக் காரியங்களாக இருக்கிறது. அதில் நாம் தொடர்ந்து அந்த காரியத்தில் நாம் தேவனுக்கு அடையாளமாக இருந்து நம் கிறிஸ்துவின் வெற்றி வாழ்க்கை வாழ்வோமாக. ஹல்லேலூயா. துவாவை நமக்கு உதவி செய்வாங்க. இப்போ நம்ம 5 காரியம் பார்த்துட்டோம். இப்போ 6வது காரியம், தேவனுக்கு அடையாளமாக இருக்க நாம் செய்ய வேண்டிய 6வது காரியம். ஹல்லேலூயா. அது என்னன்னு சொன்னால் அன்பிலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சவுண்டே வரும்போது அன்பில் இருக்க வேண்டும். ஹalleluya. தேவனுக்கு அடையாளம் என்ன செய்யணும்? அன்பில் இருக்க வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுவும் நாம் தேவனிடத்து பெற்ற ஒரு காரியம் தான். நம்ம ஆரம்ப சொல்லிட்டோம், ஐடென்டிட்டி அப்படின்றது கப்பலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை தான் வெளிப்படுத்துகிறதும் ஒரு ஐடென்டிட்டியாக இருக்கிறோம். அந்த மாதிரி இதுவும் தேவனிடத்து பெற்ற ஒரு காரியம் தான். தேவன் தான் நமக்கு இந்த அன்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். அளவில்லா அன்பை தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிறார். அளவில்லா அன்பை தேவன் நம்ம மேல் ஊற்றிருக்கிறார். பாவியான நமக்கு தேவன் அன்பை காட்டி தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிருக்கிறார். இந்த அன்பை நாம் பிறருக்கு காட்ட வேண்டும். அது நாம் தேவனுக்கு அன்பு பெற்றுக்கிறோங்கிற ஒரு அடையாளத்தை காட்டுறவர்களாய், ஒரு தேவனுக்கு அடையாளமாக இருக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம் சொல்லி தூவாவிய நாட்களே நமக்கு விளக்கி போதித்து நம்ம ஆசிரிக்க போகிறார். ஹalleluya. வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12 ஒரு வாசிக்கலாம். யோவான் 15:12. பாருங்க, கம்பெனி கொடுப்பாங்களா, அது மாதிரி தான் கம்பெனிக்காரங்க எதை கொடுக்குறாங்க அதை வெளிப்படுத்த முடியும். நான் உங்கள் மேல் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக. ஹalleluya. ஹalleluya. அடுத்து தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. போதும். நான் உங்கள் அன்பாக இருந்தது போல, நான் உங்களுக்கு அன்பை கொடுத்தது போல நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்யுங்க? அன்பாதீங்க. கிறிஸ்துக்குள்ள அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லைங்க. நீ கிறிஸ்துவனுக்கு அடையாளம் பெரிய அடையாளம் தெரியுமா? அன்பு. நீங்கள் அன்பாக இருக்க பார்த்து தான் இவர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறிந்து கொள்வாங்க. 7% ஸ்தோத்திரம் இல்லாதாக. சில பேர் அன்பாக இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் நினைத்திருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு 2 நாள், அதில் வாரத்துக்கு ஒரு நாள் சில நாட்கள்லாம் பார்த்துருக்கோம். சண்டே மட்டும் ரொம்ப அன்பாக, வாங்க சிஸ்டர், போங்க சிஸ்டர், சாப்பிட்டீங்க சிஸ்டர், நேற்று என்ன சிஸ்டர், நீங்கள் எல்லாம் அன்பாக கேட்பாங்க. திங்கம்மா ஆனவனே நேற்று என்ன வரத்து வந்த பற்றில சாப்பிடும்போது அப்படிம்பாங்க. எப்படி இந்த மாற்றம் உண்டாகுது? அன்பு அப்படியா இருக்கும். அது வேஷமான அன்பாகும். மாயமற்ற அன்பில் இருக்க வேண்டும். அந்த அன்பு அப்போ மாயமற்ற அன்பாக இருக்கு. அந்த அன்பை பற்றி சில காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாட்டா மாயம் உள்ளதான் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அன்பை வச்சுப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் கடைப்பிடிப்பீங்க, நாளைக்கு கடைப்பிடிக்க மாட்டீங்க. உண்மையான அன்பை பற்றி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றிருந்தீங்கன்னா, ஒரு விளக்கம் கற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, அதை பற்றி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா என்னாலைக்கும் அந்த அன்பை செய்ய காட்டிக்கொண்டே இருப்பீங்க. ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 யோவான் 4ஆம் அதிகாரம் 11 வாசிங்க, பிற்பாடு 16 வாசிங்க. 2 யோவான் 4. தேவன் நம்மே வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவன் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். He is the identity for the God. யாரா லவ்ல இருந்தாங்கன்னா, அன்புல இருந்தானா, அவன் கர்த்தருக்கு அடையாளமா இருக்கிறான். தேவன் அவளே நிலைத்திருக்கிறார். வசனம் திருப்பி வாசிங்க. ஒருவன் தேவன் அன்புல இருந்தா வாசிங்க. தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை தேவன் நமக்கு அன்பை நாம் விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, தேவன் நம்மில், அதாவது தேவனை நாம் நிலைத்திருக்க வேண்டாம், அன்போடு இருக்க வேண்டும். அப்படி அன்போடு இருக்கிறவருக்கு தேவன் அவரிடத்திலே நிலைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாருங்க, நம்ம எங்கெல்லாம் அன்பா இருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் நம்மகிட்ட நிலைத்திருக்கிறார். அங்கெல்லாம் நீங்க தேவனுக்கு என்னவா இருப்பீங்க? தேவன் நம்மளோட நிலைத்திருந்தா நம்ம என்னவா இருப்பாது? தேவனுக்கு அடையாளமா இருப்போம். அப்போ பாருங்க, நீங்க அன்பு இல்லாமல் யாருக்கையா சீர்றதோ, அன்பு இல்லாமல் யாருக்கையா பறித்துக் கொள்றதோ, இதெல்லாம் தேவன் நீ ஒரு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு அடையாளமான காரியமே இருக்க முடியாது. நீ அன்புள்ளவர்களாக இருந்தால் தேவன் நினைத்திருப்பா. அது தேவனை வெளிப்படுத்தும், தேவனுக்கு அடையாளமாக இருக்கும். ஹalleluya. தேவனுடைய ஸ்தோத்திரமாக. நீங்கள் தேவன் மேல் அன்பாக இருக்கிறதுக்கு அர்த்தமே நீங்கள் அன்பாக இருக்கிறது தான். அப்போது நீங்கள் அன்பில் நினைத்திருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். அப்போது தேவன் உங்களிடத்திலிருந்து உங்களை நினைத்திருப்பார். இப்படி இருக்கும்போது தான் நீங்கள் தேவனுக்கு அடையாளமாக இருப்பீங்கன்னு சொல்லி பார்க்கணும். தேவனுடைய ஸ்தோத்திரமாக. அதே அதிகாரத்திலே 16 வாசிக்கலாம். 14 வாசிங்க. 11 வாசிங்க இல்லையா? பிரியமானவர்களே வாசிங்க. கரெக்ட் தான். தேவன் இவ்விதமாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாம் ஒருவருக்கு ஒரு அன்பு கூற கடனாளியா இருக்கிறோம்.
அடுத்து என்ன வாசிங்க? 16 வாசித்தீங்களா? 11 வாசிங்க. 11 வாசிங்க. கரெக்ட் தான். சரி. தேவன் விதமாய் அன்பு கூர்ந்திருக்க வாசிங்க. பாருங்க, நம்ம டெபிட்டாஸ் இப்போ இடத்துல தேவன் நமக்கு ஏராளமாக கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம யாருக்கு எதுவும் செய்யறத கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன அது பெறுது? பேங்க்ல திருப்பி கொடுக்கலாம். அது பெறுது கடன். தெளிவாக இருக்கிறாங்க. பேங்க்ல திருப்பி கொடுக்கலன்னா கடன். அப்போ பாருங்க, நாம் விதமாக தேவனிடத்தில் இவ்வளோ அன்பை பெற்றிருக்கிறோம். ஆனால் நாமளோ ஒரு அன்பாக இருக்காதபடிக்கு இருந்து அது கடனை ஏறுறோம். அந்த கடனை நம்ம என்ன செய்யணும்? திருப்பி செலுத்தணும். திருப்பி செலுத்தும் போது தான் தேவன் மத்திய நம்மளை நிலைத்திருக்கிறதும் நாம் தேவனுக்கு அடையாளம் இருக்கிற ஒரு காரியம் வெளிப்படும் சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் சோத்திரம் உண்டாக. அந்த 10 வாசிக்கும் தெரியும். அவர் நமக்கு குமாரனை தந்தருடையாய் அவர் அன்பை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் எப்படி அந்த அன்பை காட்டினார்? வாசிங்க. 10 வசனம் வாசிங்க. நாம் தேவனுக்கு அன்பு கொண்டதினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கொண்டு நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்ய. அந்த 9 வாசிங்க. நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மில் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவர் அனுப்பிச்சு கொடுத்தனால தேவன் நம்ம இருக்க அன்பு வெளிப்பட்டது. தேவனுக்கு சோத்திரம். தேவன் அன்பை எப்படி அன்பு வேண்டிங்க? தம் சொந்த குமாரன் இயேசு நாம் காணும் போதுதான், அவர் வார்த்தையை கேட்கும் போதுதான், அவர் நமக்காக பலியான போதுதான் அவர் அன்பு வெளிப்பட்டுச்சு. வாசிக்க அடுத்தது. நாம் தேவனுக்கு அன்பு கொண்டதினால் அல்ல, நீங்க தேவனுக்கு அன்பு கொண்டதனால அல்ல, அவர் நம்மளோட அன்பு கூர்ந்து நம்மளோட பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக நம்மளோட குமாரனை அனுப்பினாலே அன்பு உண்டாயிருக்கு. ஹல்லேலூயா. இவ்வளவு பெரிய அன்பு பெற்ற நாம் பிறருக்கு கொடுக்காம இருப்பது எப்படி? பிறருக்கு கொடுத்து நாம் தேவனுக்கு அடையாளம் இருப்பது எப்படி? ஆகையால தேவன் அவர் சொந்த குமாரன் நம்ம கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார், நமக்கு காண்பித்தார். அந்த அன்பை நாம் பிறருக்கு காமிக்கும் போது தேவனுக்கு அடையாளம் இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா அன்பிலே தேவன் நிலைத்திருக்கிறார். நாம் பிறரிடத்தில் அன்பு காட்டுவோமானால், அதாவது 16 வசனம் வாசித்தோம். நாம் பிறரிடத்திலே நாம் அன்பில் நிலைத்திருக்கவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். ஆகையினால் தேவன் நம்முடைய நிலைத்திருக்கிறார்கிறதை நிலைத்திருக்கிறார். நம்மளோட இருக்கிறார், நம்மளோட ஸ்டாண்ட் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னு எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னா அன்பு தான். ஒரு அன்பு இல்லாமல் ஒருத்தர் பிறருக்கு இன்பமாக எதுவும் செய்ய முடியாது. அன்புள்ளவன் தேவனுடைய. ஹல்லேலூயா. தேவனை அறிந்திருக்கிறார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியவில்லை. அது 8ஆம் வசனத்துக்கு கூட அதே தான். அன்பு இல்லாதவன் பாருங்க 8ஆம் வசனம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ உங்கள்கிட்ட இருந்து ஒரு லவ் பெறப்பட்ட ஒருத்தருக்கு போச்சு அப்படின்னா அது தேவன் அங்கிருந்து செயல்படுகிற அர்த்தம். தேவனை நீங்க வெளிப்படுத்துகிற அடையாளமா ஒரு ஐடென்டிட்டியாக திகழ்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம். தேவனுக்கு சோத்திரம்ன்றதாக. ஆகையினால நாம் அன்பை பிறருக்கு காண்பிப்போம். விசேஷமா அந்த அன்பு தேவன் நமக்கு அறிவிச்ச அன்பு, தேவன் நமக்கு பாராட்டின அன்பு, தேவன் நமக்கு தந்தருன அன்பு, நம்ம பாவத்தை செய்த கிருபாதாரியாக வெளிப்பட்ட அன்பு, தேவன் நமக்காய் நிலைத்திருக்க முடியாது கொடுத்த அன்பு. இந்த அன்பை நாம் பிறருக்கு வெளிப்படுத்துவோமாக, தேவனுக்கு அடையாளம் இருப்போமாக. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இந்த அன்பை நம்ம எல்லா இடத்துலையும் நிலைத்திருக்கிறதில்லை. சில இடத்துல அன்பை காட்டுறதும் இல்லை, சில இடத்துல அன்பு வெளிப்படுறதுக்கு நாம் முயற்சிக்கிறதும் இல்லை, சில அன்பை காட்டுறது பிரயாசப்படுறதும் இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் சபை கூடும்போது, என்றைக்கோ ஒரு நாள் ஃபங்க்ஷனில், என்றைக்கோ ஒரு நாள் ஒரு ஹவுஸ் விசிட்டில் இப்படி தான் நம்ம தேவ அன்பை பகிர்ந்து கொள்ளும் தவிர என்றென்றைக்கும் நம்ம செய்கிறதில்ல. அப்போ பாருங்க, ஒரு ஐடென்டி பெற்றவன், ஒரு தேவனத்தில் ஐடென்டி பெற்றவன் எப்பவும் ஐடென்டி கார்டோட தான் இருக்கணும். 5 நாள் கழட்டி வச்சுக்கிட்டு வேணாங்கப்போ கழட்டி போடுற மாதிரி இருக்குது. தேவனுக்கு சோத்திரம் வேணாங்கப்போ கழட்டி போடுற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. எப்பவும் தேவனோட ஐடென்டி கார்டு பெற்றவர்களாய் ஐடென்டி உள்ளவராக திகழ வேண்டும். ஆகினாலே அன்புகளை நாம் எப்போது நிலைத்திருக்க வேண்டும். தேவன் அன்பில் நாம் அன்பில் நிலைத்திருக்கும் போது தேவன் நம்ம நிலைத்திருக்கிறார். நாம் தேவனுக்கு அடையாளமாக இருப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த அன்பை எப்படி நம்ம காட்டுறது? ஒரு 4 காரியங்கள் இருக்குது. வேறு மொத்தமாக பார்க்கலாம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக. வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்கலாம். முதல்ல அன்பு என்பது கொடுக்கிறதா, எதையாவது பெற்றுக்கொள்வோம், எதையாவது நமக்கு செய்ய வேண்டும் சொல்லி எதிர்பார்க்கிறதல்ல. அன்பை வெளிப்படுத்தின பிறகு கொடுக்கிற ஒரு பக்குவம் வர வேண்டும், தியாகம் பண்ணுற ஒரு பக்குவம் வர வேண்டும், சாக்ரிஃபைஸ் பண்ணுற ஒரு பக்குவம் வேண்டும், ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரு கொடுக்கிற விஷயமா இருக்க வேண்டும். பெற்றுக்கொள்றதை நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அன்புல கிடையாது. எக்ஸ்பெக்டேஷன் அன்புல இருக்கக்கூடாது. வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய
குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படி நித்திய பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவரை தந்தருளி he has given. இவ்வளவு உலகத்தில் செஞ்சா அன்பு கொண்டா. உங்க மேல அன்பு கொடுத்த தேவன் உங்களை எப்படி அன்பு கொண்டார்? சொந்த குமாரனை தந்துதான் அன்பு கொண்டார். எதாவது ஒருத்தர் நீங்க அன்பு இருக்கு காட்டினா அவங்க ஏதாவது ஒன்று கொடுங்க. 7 வருஷம் ஸ்தோத்திரம் உண்டாதாங்க. எங்கள் வீட்டில் எழுதுற ஒருத்தர் இருக்கார், என் ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டாக ஒருத்தர். அவர் திடீர்னு எவ்வளோ ஒரு நாள் கூப்பிட்டு வாங்க கேக் வெட்டுவோம் அப்படின்னாரு. என்னையா கேட்குறேன்? அது எங்களுக்கு வெட்டிங் அனிவர்சரி. சொல்லவே இல்லை. ஆமாம், அது கேக்கு எங்கள் தம்பி அனுப்பிச்சிருக்கான், மெட்ராஸ் ஆன்லைனில் போட்டு அனுப்பிச்சிட்டான். பெரிய கேக்காக இருக்குது, நான் வெட்டி சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் வெட்டி சாப்பிட்டு சேர்ந்துட்டோம். எங்கள் வீட்டில் மருந்து கேட்ச்சு. அவர் பாருங்கள் எவ்வளோ பாசமாக தான் நம்மளை கூப்பிட்டு பண்ணுறாரு. அந்த கேக்கை அவரே சாப்பிட்டுக்கலாமே இல்லை? அந்த கேக்கை அவரே வெட்டி அதை ஐஸ் கேக் தான் வீட்டில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 நாளைக்கு சாப்பிட்றேன். நிறையா தான் ஏன் நம்மளோட பறந்துக்கிற ஒரு அன்பு தான். ஹல்லேலூயா. அன்பை பாருங்கள். அந்த மாதிரி குறைதாதவங்க கூட அவங்களுக்கு கொடுத்ததை அவங்களுக்கு பெற்றுக்கொண்டதை அவங்க தம்பி தான் கொடுத்தாரு. அவங்க பெற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்கிறாங்க? கொடுத்து மகிழ்கிறாங்க. நம்ம பெற்றுக்கொண்டதை எதைக்கு கொடுத்துறோம்? நாம் பாருங்க, நம்ம சொன்னது சுயநலவாதியாகிறாங்க. தேவனுக்கு எல்லா அன்பும் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு எல்லா திரும்பியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் நினைச்சவங்க யாருக்கும் ஒன்று கொடுக்கூடாது. இப்போதான் நமக்கு தெரியும். இது தேவனுக்கு அடையாளமாக இருக்க முடியாதுங்க. வாழ்க்கையில் தேவனுக்கு அடையாளம் இருக்க முடியாது. கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கை வாழ முடியாது. நீ அன்பை காட்டுங்க, நீ தேவனுக்கு அடையாளமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. அன்பை காட்டி தான் என்ன செய்ய? அன்புங்கிறது கொடுக்கிறதா? அன்பு என்பது கொடுக்கிறதா, பெற்றுக்கொள்றதல்ல. அது நம்ம எதையும் எக்ஸ்பெக்ட் பண்றதல்ல. அன்புங்கிறது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன், அன்புங்கிறது ஒரு டெலிவரி, அன்புங்கிறது ஒரு சாக்ரிஃபைஸ், அன்புங்கிறது ஒரு தியாகம், அன்பு கொடுக்கிறது. இட் இஸ் நாட் பாயிண்ட் ஆஃப் ரிசீவிங், இட் இஸ் நாட் பாயிண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? எடுத்துதான் பேசுகிறோம். அவள் என் மேலே அன்பு வச்சுருந்தா இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பான், அவள் என் மேலே அன்பு வச்சுருந்தா இந்த ஊருக்கு வந்து என்ன வந்து பார்த்துட்டு போயிருப்பான். இப்படி தான் எல்லாரும் பேசுகிறோம். அவள் அன்பு வச்சுருந்தா எனக்கு ஒரு மெயில் போட்டிருப்பான், அவள் எனக்கு அன்பு வச்சுருந்தா எனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் போட்டிருப்பான். இதெல்லாம் நீங்கள் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கு நீங்கள் அன்பு வந்தால் நீங்கள் அவங்க எதாவது செய்யுங்க. அவங்க செய்யணும், அதை பற்றி செய்ய நீங்கள் கண்டுகொள்ளுங்க. நீங்கள் செய்யவே செஞ்சிடும். அண்ணன் தம்பிக்கு அப்படி அன்பு இருந்தால் நீங்கள் ஏதாவது கொடுங்க, அவ்வளோதான். அவன் எனக்கு செஞ்சுருக்கலாம்ல, அன்னைக்கு கொடுத்தான்ல, அவன் எனக்கு கொடுத்தான், நான் திருப்பி கொடுத்தா அது பேர் அன்பு இல்லை. அது பேர் என்ன பிரமாணம்? அது பேர் நியாயப்பிரமாணம். நீ கொடுத்தத திருப்பி கொடுத்தா என்னது பேர்? நியாயப்பிரமாணம். ஆனால் அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பேர் என்னது? அன்பு. அன்பின் பிரமாணமாக நியாயப்பிரமாணங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ணன் தம்பிக்குள்ள அப்படி தான் இருக்க வேண்டும், அக்கா தங்கச்சிக்குள்ள அப்படி தான் இருக்க வேண்டும், மாமியார் மருமக்குள்ள அப்படி தான் இருக்க வேண்டும். ஒருத்தர் அவன் நீ செய்யலை அதனால் திருப்பி செய்யலை அப்படின்னு மாமியார் சொல்லக்கூடாது. மருமக மாமியானுக்கு சொல்லலை செய்யலை அதனால் நான் திருப்பி செஞ்சேன் அப்படி மருமகம் சொல்லக்கூடாது. அன்பு வேணும் ரெண்டு பேருக்கும். கணவன் மனைவிக்கு அன்பு வேணும். கணவன் என்னன்னா தப்பு பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம், ஆனால் மனைவி தொடர்ந்து அவங்க அன்பு காட்டி தான் இருக்க வேண்டும். மனைவி தப்பு இருக்கலாம், ஆனால் அன்பு காட்டி தான் இருக்க வேண்டும். தயவுசெய்து மனைவிக்கையோ எல்லாத்துக்கும் கொடுக்க பழகிங்க. அது அன்பில் நிலைத்திருக்கிறதா அர்த்தம். அன்பில் நிலைத்திருக்கிறது தேவனுக்கு அடையாளமாக நிலைத்திருக்கிற அர்த்தம். ஹல்லேலூயா. எவ்வளவோ காரியங்களை வாழ்க்கையில் கணவன் செஞ்சதை மன்னிச்சிட்டோம், எவ்வளோ காரியங்களை மனைவி செஞ்ச வாழ்க்கையில் மன்னிச்சிட்டோம். இன்னும் மன்னிக்க மாட்டோமா? மன்னிப்போமே. பிள்ளைகள் செஞ்சதை மன்னிச்சிருங்க, மனசில் வச்சுக்காதீங்க. ஏதோ சிறுபிள்ளைகள் தெரியாமல் செஞ்சு மன்னிச்சிருங்க, அவ்வளோதான். அதையே மைண்டில் வச்சுக்கிட்டு அதையே திங்க் பண்ணிட்டு இருந்தா நிச்சயமாக அன்பு வெளிப்படாது. அன்பு வெளிப்படலைன்னா நீ தேவனுக்கு அடையாளம் இருக்க முடியாது. கிறிஸ்துவ வெற்றி வாழ்க்கை வாழ இருக்க. இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்தவரெல்லாம் பரவ போதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எத்தனை பேர் பகைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை நேரம் பகைச்சிட்டு உட்காந்துருக்காங்க, எத்தனை பேருக்கு அன்பை காட்டாமல் இருக்கிறாங்க. அதில் கணக்கு என்ன? கர்த்தர் அவங்களுக்கு நீதி செய்வது தெரியாது, நியாயத்திற்கு கொண்டு தேவபசம் சோதரம் இல்லாதாக நீ கிறிஸ்தவர்கள் பேர் பெற்றவர்கள், ஞானசபைகள் பசுவை பெற்றவர்கள் இன்னும் சிலர்கள் பகைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் ஒருத்தர் பேசாமல் தான் இருக்கிறார்கள், ஒருத்தர் பக்கம் மூஞ்சி திருப்பி கொண்டு தான் இருக்கிறார்கள். அது அன்பில் நினைத்திருக்க அர்த்தமா? அவர் தேவருக்கு அடையாளமா மாறிவாங்க? எனக்கு நிச்சயமா இருக்க மாட்டாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க? நான் பரவத்துக்கு ஆயத்தம் பண்ணணும். எப்படி ஆயத்தமா முடியும்? இருந்து பாடன்னு நீ போவ மேல தேவபசம் சோதரம் இல்லாதாக. அன்பில் நீங்க இல்லை அப்படின்னா அந்த அன்பு எந்தெந்த ஆட்களுக்கு நீ செய்யலையோ அதுக்கெல்லாம் நீங்கள் பாட அனுப்பிச்சு தான் பூமியில் பருவத்தை கணக்கு தீர்த்து தான் கர்த்தர் அடிச்சு அவங்க மேலே எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த பாட அன்பிக்க வேண்டாம்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நண்பர் செஞ்சு ஒத்துருத்துரும் காட்டிக்கணும், அன்பில் ஒத்துருத்துற கொடுத்துருங்க. தேவசம் சோத்திரம்ல இது பெரிய பிரமாணங்க. இந்த ஒரு பிரமாணத்தை செஞ்சால் கிறிஸ்துக்குள்ள நீ சரியான அடையாளமாக இருப்பீங்க. ஹல்லேலூயா.
அது ஆக்சுவலாக இந்த முடிவுரை அதான் சொல்லி முடிக்க போகிறோம். அதனால் பார்த்துக்கோங்க. தேவனுடைய ஸ்தோத்திரம்ன்றார். அதையால் அன்புங்கிறது தந்துள்ள ஒரு காரியம், கொடுக்கிற ஒரு காரியம். இட் இஸ் நாட் எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்க்குற ஒரு காரியம் அல்ல. எங்கள் வேதாவும் நமக்கு எடுத்து வைக்கிறது. ஆகையினால எந்த ஒரு காரியத்திலையும் நம் தேவ அன்போடு பிறகு கொடுக்க பழகிப்போமாக. எதுனாலும் சரி, உங்கள் பிரயாசங்களை கொடுக்கலாம், உங்கள் கையின் பிரயாசத்தை கொடுக்கலாம், உங்கள் உழைப்பை கொடுக்கலாம், உங்களோட பணத்தை கொடுக்கலாம். எதையாவது நீங்கள் செஞ்சு பிறருக்கு அன்பாக இருக்க பழகிக்கிங்க. தேவன் மத்தியில் வெளிப்படுற பழகிக்கிங்க. தேவன் உங்களை நிறுத்திருக்க முடியாது பழகிக்கிங்க. விசேஷமாய் தேவனுக்கு அடையாளம் இருக்க பழகிக்கிங்க அன்பினாலே. ஹல்லேலூயா. ஆகையா நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் அன்பை காட்டுறீங்களோ அங்கெல்லாம் தேவன் உங்கள் மத்தியில் நிலைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு அடையாளமாக இருப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகிய முதலாவது அன்பு என்பது கொடுப்பது. கொடுத்து பழகிக்கிங்க, நீங்கள் அன்புள்ளவர்னு சொல்லி அர்த்தம். ரெண்டாவது பாருங்க, அன்பு அப்படின்றது ஒரு காரியத்தை சார்ந்து இருக்கிறது. அன்புங்கிற ஒரு காரியத்தை சார்ந்து இருக்கு. 1 Corinthians 13 4-5 வாசித்து பாருங்க. அது என்ன காரியம் பாருங்களேன். யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. 1 Corinthians 13-4-5 அடிக்கடி இந்த வசனம் வாசித்துருக்குறோம். அன்பு, அதாவது அன்பை பற்றியோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இந்த 1 Corinthians 13 போடப்பட்டிருக்கு. அன்பு எப்படிலாம் பண்ணும் அப்படின்னு 1 Corinthians 13 போடப்பட்டிருக்குது. அந்த 13 குறிப்பாக இந்த 4-5 வசனங்கள் என்ன போடப்பட்டிருக்குன்னு பாருங்கள். எதை சார்ந்திருக்குன்னு யாராவது வேத பண்டிதர்கள் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு அதுக்கு ஒரு ப்ரைஸ் வேணால் கொடுக்கலாம். வாசிங்க. அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாராது. பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்போஸ்தலர் பவுல் ஆவியான தொடர்போடு எழுதியிருக்கிறார். அவர் ஒரு காரியத்தை மனசு வச்சு தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்காரு, இந்த டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. அடுத்த வசனம் வாசிங்க. அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நடையாது. இந்த 2 வசனமும் ஒரு காரியத்தை அடிப்படையில் தான் பரிசுத்த ஆவியான அப்போஸ்தலர் எழுதியிருக்கிறார். அது என்னன்னு உங்களை புரிய முடியுமா? அன்புதான். ஆனால் ஒரு காரிய அடிப்படையில் 2 வசனம் அமைந்திருக்கு. இந்த வசனம் அந்த ஒரு காரியத்துடைய அடிப்படையில் கட்டப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த 8 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. யாராவது சொல்ல முடியுமா? சிஸ்டர் சிஸ்டர் மலையாளத்தில் என்ன போட்டு 4-5 അയോഗ്യമായി നടക്കുന്നില്ല, സ്വാർത്ഥം അന്വേഷിക്കുന്നില്ല, ദേഷ്യപ്പെടുന്നില്ല, ദോഷം കണക്കിടുന്നില്ല, അനീതിയിൽ സന്തോഷിക്കാതെ സത്യത്തിൽ பாருங்க. இதெல்லாம் ஒரு காரியம் அடிப்படை இருக்கு. என்ன அப்படி தெரியுமா? தாழ்மை. ஹல்லேலூயா. அந்த தாழ்மையோட டெஃபினிஷனா இந்த 4-5 வருஷத்துக்கு கொஞ்சம் தாழ்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. அதை போட்டு பாருங்க. அன்பு நீடிய சாந்தம், கோவப்படாதுங்க. நீங்கள் தாழ்மையாக இருந்தீங்க, கோவமே வராது. சாந்தமும் தயவும் உள்ள ப்ளீஸிங்காக இருக்கும். பரவாயில்லைங்க, பண்ணிக்கங்க அப்படின்னு என்ன எப்போ இருந்தால் அன்பு இருந்தால் கோவம் எப்படி நீ எனக்கு இதை செய்யலாம் அப்படின்லாம் வராது. அடுத்து பாருங்க, பொறாமை இல்லை. எனக்கு வரலையே, எனக்கு அந்த அவள் மட்டும் கொடுத்துருக்கு, எனக்கு வரலையே அப்படின்ற ஒரு பெருமை கூட, ஒரு ஈகோ ப்ராப்ளம் அங்கே வராது. அதனால பொறாமை இல்லை என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, அன்பு தன்னை என்ன செய்யாது, புகழாது. நாங்கள்லாம் அப்போவுமே அப்படி, எப்படி அப்போவுமே அப்படி, நாங்கள் அப்போவுமே அவ்வளோ பேருக்கு சமைப்போம், அப்போவுமே நாங்கள் அப்போவுமே நல்லா வைப்போம். நீ இந்த மாதிரி தன்னை புகழ்ந்து பேசாதுங்க. அன்பு என்ன செய்யாது, புகழ்ந்து பேசவே பேசாது. அடுத்தது இருமாப்பாயிராது. ஒரு ஈகோ ப்ராப்ளம், ஆணவம் அந்த மாதிரிலாம் இருக்காது, இருமாப்பவே இருக்காது. இதெல்லாம் தாழ்மையில் அடிப்படையாக கொண்டு வந்து ஒரு விளக்கங்களாகும். அடுத்தது பாருங்க, அயோக்கியமானது செய்யாது. நமக்கு தாழ்மை இல்லை அப்படின்னா எல்லா அயட்சத்திலும் பண்ணுவோம். நம்ம தாழ்மையான ஒரு ஆளுக்கு தீங்கு செய்வோமா? செய்யப்படுறது. நம்ம பெருமையாக எனக்கு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம திருப்பி செய்யப்படுறோம். ஸோ அதனால் தாழ்மை அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவே நாடாது. தன்னைத்தானே ஏற்றிக்கு பேசுகிற மாதிரி அதை யாராவது போல்ந்து பேசணும் அப்படின்ற பொழிவு அது சார்ந்திருக்காது. அடுத்தது பாருங்க, சினமடையாது, கோபம் வராது. கோபம் வராது. அன்பில் உண்மையில கோபம் வராங்க, பொறுமையாக தான் இருக்க முடியும். யோசித்து பாருங்க, நாம் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தேவனோட கோபப்பட்டால் நம்ம நேரம் முடிஞ்சிருப்போம். அப்போ தேவன் எவ்வளோ அன்பு காமிச்சிருக்காரு. அவர் அன்பு இருக்கிறனால தான் சினம் இல்லாமல் நம்மளோட வரைக்கும் பாராட்டுக்கிறார். அடுத்தது பாருங்க, தீங்கு நினைக்காது. சோத்திரம் உண்டாதாக அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் கோர்ட்டை கேஸ் போட்டு பார்க்க என்னத்தான் அன்பு இருக்கவங்க எவ்வளோ நாள் என்ன அன்பு இருந்தாங்க? மாயமற்ற அன்புலேயே இருந்தாங்க. மாயமுள்ள அன்பு வேஷம் தெரிச்சுருக்காங்க, அன்பாக இருக்கிற போல் நடிச்சிருக்காங்க. உடனே கோர்ட், எதுனாலும் கோர்ட். தீங்கு செய்ய நினைக்காது. ஏன் மன்னிச்சு விட வேண்டியதானே, செய்ய வேண்டியதானே? அன்பில் எல்லாம் பெருமை, தற்பொழிவு எல்லாம் நாடும்.
தாழ்மைங்கிறது. ஆனால் நமக்கு பாருங்க, இயேசு சிந்தினம் இருப்பாரு. பிலிப்பியர் 2:5 சில வசனம் வாசித்து பாருங்க. அந்த தாழ்மை இருக்க வேண்டும். அவர் தன்னுடைய தேவகுமாரனை எண்ணியும் அவர் பூலோகத்தில் செஞ்சார். தாழ்மையாக கீழ்ப்படிந்தார். சிலுவையில் மரண பரியந்தம் அப்படியே கீழ்ப்படிந்தார். என்னைக்கோ ஒரு நாள் கீழ்ப்படியல, என்னைக்கோ ஒரு நாள் கீழ்ப்படிந்தவராக இல்லை, அவர் மரண பரியந்தம் அப்படி கீழ்ப்படிந்தார். தான் தேவன் குமாரனை எண்ணியும் அவர் அப்படி தாழ்மையாக இருந்தார். அந்த தாழ்மை தான் சினம் வராது. அந்த அன்பை வெளிப்படுத்தினார். தேவனை அங்கே வெளிப்படுத்தினார், அன்பை வெளிப்படுத்தினார். சினம் கிடையாது. அங்கே தற்கொலை நாடலை, கீழ்ப்படியில் இருந்துச்சு, ஒரு தாழ்மை இருந்துச்சு. வாசிக்கலாம் பிலிப்பியர் 2:5. அது என்ன சிந்தைனா தாழ்மையா இருக்கிறது. வாசிக்கலாம். அதான் தேவனுடைய ரூபமா இருந்தோம், தேவனுக்கு சமமா கொள்ளையான பொருளா இருந்த போதும் எண்ணாமல் தன்மை தாமே பெருமையாக்கி தாழ்மையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தாழ்மையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த சிந்தையை நம்ம இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அன்பு இருந்தா தாழ்மை உண்டு. அன்பு இருந்தா தன்னை தாழ்த்திக்க முடியும். அன்பு இருந்தா தம் தாழ்மையோடு இருக்க முடியும். அதான் மரண முடியும் இருக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பு இல்லைன்னா மரணம் வரைக்கும் நம்மளால செய்ய முடியாது, தாழ்மையால இருக்க முடியாது. ஏதோ யாரையாவது பணம் பெற்றுக்கொள்ளணும், தாழ்மையாக இருந்து வாங்கிப்போம், அது அன்பை காட்டிப்போம். அப்படிதான் இருக்கும். உதவி பெறுறதுக்காக சில இடத்துல அன்பை காட்டிக்கிறோம், தாழ்மையாக இருக்கணும் காட்டிக்கிறோம். உண்மையிலே நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா தாழ்மை எது வரைக்கும் இருக்கும்? உங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் செய்யும் அன்பு இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு சூத்திரம் உள்ள சில நாட்கள் அன்பை நான் பார்த்துருக்கிறேன். கடைசி 3 மாதம் பாடுபட்டுருக்கோம். எங்கே ஆஸ்பத்திரியில் அன்னைக்குமா அன்பா கொடுத்துருமா, அவனுக்கு அதே கொடுத்துருமா, இவர் பெற்றதுன்னு சொல்லுவார். கேட்க நம்ம பிள்ளை நம்ம கொடுங்க. ஏன் அது 10 வருஷம் முன்னாடி சொல்ல வேண்டியது. அப்போ வைராக்கியமாக வந்துடுது. இருமா போட நான் சம்பாதிச்சு எனக்கு வந்து நான் தர மாட்டேன். படுக்கையில் இருந்து கொடுக்குறது என்ன இருக்குது? அவர் போகப்படாது, ஒன்றும் அனுபவிக்க முடியாது, குடும்பம் அப்படின்றது. அதுலேயும் ஒரு மாயமுள்ள அன்பு தான். ஏன் அப்போ போட்டு செஞ்சுக்கிட்டு பிள்ளைகளுக்கு ஏதாவது பகிர்ந்து கொடுக்குன்னா முன்னாடியே கொடுத்துருங்க. முன்னாடியே பகிர்ந்து கொடுத்துருங்க. அன்பாக பகிர்ந்து கொடுத்துருங்க. ஒரு இருமாப்பு அதில் இப்போ வேண்டாம், அப்புறம் பார்க்கலாம். எதுக்கு அது அன்பு? இருமாப்பு, அன்பில் இருமாப்பு கிடையாதுங்க. பிள்ளைகள் கொண்டுக்காட்டு சரியாக இப்போ செஞ்சுருங்க. நாளைக்கு பிள்ளைகள் தான் நம்பிக்கை போது அதை இப்பவுமே கொடுத்துருங்க. ஒரு இருமாப்பில், ஒரு ஈகோவில், ஒரு ஆணவத்தில் நிறுத்தி வச்சுக்கிறது. அப்புறம் அதனால் சில அன்பு காட்டானால ஒரு பாடுபடுறது, ஆஸ்பத்திரி கிடக்கிறது, அப்புறம் எல்லாம் தள்ளி கொடுக்குறது. தேவனுக்கு சோத்திரம் இல்லாத எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு சொத்து கொடுக்கும் போதெல்லாம் அவன் கண்காண கொடுத்துடணும். தனக்கு அப்புறம் பிள்ளைகள் போய் சேரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காலத்தில் அப்படிலாம் போய் சேராது. இந்த காலத்துலலாம் அவன் சூட்டை பார்த்து தான் பார்த்து கொண்டிருக்கிறான். அதனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஏதாவது சோதனை கொடுத்தா உங்கள் கண்படவே செஞ்சுங்க. அதுதான் சரி. நமக்கு அப்புறம் அந்த பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோம். அந்த பாயிண்ட் இப்போ வேண்டாம். நீங்கள்லாம் காலங்கள்லாம் மாறி போட்டிருக்கு. தேவனுக்கு சோத்திரம்ன்றதாக. ஆகையினால அன்பு அப்படின்றது ஒரு தாழ்மையை குறிக்கிறது. அது இயேசு நம்ம காண்பித்து அந்த அன்பை வெளிப்படுத்தினால் அதே தாழ்மையை நாம் பிறருக்கு காண்பித்து தேவனுக்கு இயேசுக்கும் அதாவது அடையாளம் இருப்போமாக. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம்ன்றதாக. அந்த 2 ஜெபம் பண்ணுறவங்க பார்த்துருப்பீங்க. பரிசேயரும் ஆயக்கார ஜெபிக்க பார்த்துருப்பீங்க. நான் வாரத்துக்கு 2 உபவாசம் எடுக்கிறேன், தசமாக கரெக்டாக கொடுத்துட்றேன், இவனை போல நான் இல்லை அப்படின்னு ஒரு இருமாப்பு ஆந்த ஆனவன் சொன்னான். ஆனால் அவன் என்ன பாயாக என் மேலே கிருபியாருன்னு சொல்லி தானே தாழ்த்தினான். யார் நீதிமானானா? தாழ்த்தப்பட்டவன் தான். ஹல்லேலூயா. அந்த அன்பு அப்படிதான் இருக்க வேண்டும். கர்த்தர் அதெல்லாம் ஓகே பண்ணுறான், அதை ஆப்ரேஷன் பண்ணுறாரு. ஆகையினால அந்த வசனம் வாசிக்கல, நேரம் இல்லாதனால புரிஞ்ச விஷயம் தான். ஆகையினால அன்பு தாழ்மைக்குரியதாகும். தாழ்மை நீங்கள் வெளிப்படுத்தினா அன்புக்குரியன்னு அர்த்தம். அது தேவனுக்கு அடையாளமாக இருக்குன்னு சொல்ல அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. தாழ்மையாக இருந்து அன்பை காண்பித்து தேவனுக்கு தொடர்ந்து அடையாளமாக இருப்போமாக. கர்த்தருக்கு சோத்திரம் இல்லாதாக. 3வது காரியம், மார்க்கு 1 பேதுரு 4:8 வாசிக்கலாம். அன்பு பிறரை மன்னிக்கிற பக்குவம் கிடையாது, தண்டிக்கிற பக்குவம் கிடையாது. அன்பு பிறரை மன்னிக்கும், தண்டிக்காது. வாசிக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஊக்கமாய் அன்புள்ளவர்களாக இருங்கள். நீங்க ஒருவருக்கு ஊக்கமான அன்பை காட்டுறதா என்ன செய்யும் தெரியுமா? அவங்க பாவங்களை என்ன செய்யும்? மூடும். நீங்க அதை என்ன செய்யாது? தண்டிக்காது.
ஒரு மேலே நீங்கள் அன்பை வச்சிங்க அப்படின்னா அவங்க செஞ்ச பாவங்களை நீங்கள் மூடுறீங்கன்னு அர்த்தம். அது வெளிப்படுத்த மாட்டீங்க, அவங்களை காட்டி கொடுக்க மாட்டீங்க, அவங்கள தண்டிக்க மாட்டீங்க. அன்பு இல்லாதவன் பிறர் செஞ்ச பாவத்தை செய்வான், வலுக்கட்டாயமாக போய் தண்டிப்பான், வலுக்கட்டாயமாக போய் எல்லாத்தையும் சொல்லுவான், வலுக்கட்டாயமாக போய் எல்லாத்தையும் காட்டி கொடுப்பான். அப்படி செய்யாதீங்க, அன்பு இல்லாதவர்களாக இருந்துடாதீங்க. அது தேவனுக்கு அடையாளமாக நீங்கள் இருக்க முடியாது. இங்கே பாருங்கள், ஒருத்தருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக ஆகையினாலே நாம் பிறருக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த காரியத்தை மன்னிக்க பழகிக்க வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரம் 25-26 வாசிக்கலாம். மார்க் 11:25-26. நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்திலுள்ள உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறையை அவனுக்கு எடுசீங்க, மன்னிச்சுங்க. அப்போ வேண்டுதல் கேட்கப்படும். நீங்க மன்னியாதிருப்பீனால் பரலோகத்திலுள்ள பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஹல்லேலூயா. இந்த பாருங்க, நான் ஒரு சின்ன ஆராய்ச்சியில் பார்த்தேன். 2 இடத்துல தேவன் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டான்னு போட்டு, பாவங்களை மன்னிக்க தான் இருக்கிறார் அன்று இருக்கிற தெரியும். 2 இடத்துல அவன் மன்னிக்க மாட்டான்னு. ஒன்று, நீங்கள் பிறரோட பாவங்களை மன்னிக்கலைன்னா அவர் உங்களை மன்னிக்க மாட்டார். இன்னொன்று, வருது வாயிலா அப்படின்னு உங்களை போயிடுது. இன்னொரு 2 இடத்துல தேவன் மன்னிக்க மாட்டார் உங்களை. எழுதி வச்சுக்கீங்க, நெத்தியில் எழுதி வச்சுக்கீங்க. நாம் பிற இடத்துல மன்னிக்கலைன்னா நம்மளோட பாவம் மன்னிக்கப்படாது. அதை பரம்பரையில் இயேசு கொடுத்தோம். நாங்கள் பிறர் கடனாடி மன்னிக்கப்படணும், நீங்கள் மன்னிச்சோம். எங்கே மன்னித்தோம்? அது வந்து தேவன் சில பாவம் மன்னிக்கலாம்னு சொல்லிட்டான். ஆனால் சொல்லி கொண்டு இருக்கோம். ஆனால் அதை அறிக்கை செய்கிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக மன்னிச்சிடுவான். கத்திர சோத்திரம்னா கத்திரவங்க மன்னிச்சிடுவார். ரைட்டு. இன்னொருத்தரும் தேவன் மன்னிக்கிறது இல்லை. தெரிஞ்சுமா இல்லையா? பசுத்தாவியால் விரோதமாக பேசினேன்னு செய்யல, மன்னிக்க மாட்டார். பார்த்துக்கோங்க, இந்த 2 காரியத்தை மன்னித்து வச்சுக்கணும். தேவன் மன்னிக்க மாட்டார். சில காரியத்தில் கட்டன் கேட்டான் இருக்கார். அதில் இது ஒன்று அது ஒன்று. ஆகையினால நீங்கள் உங்களுக்கு யாராவது குறையுதுன்னா அவங்க மன்னிச்சு தேவன் வேண்டுகொண்டா நீங்கள் கேட்டீங்களோ அது நடக்கும். இப்போ பரலோகத்துக்கு பிதாவாக என்ன செய்வார்? மன்னிப்பார். நீங்கள் அவனை மன்னிக்கலைன்னா அவங்க உங்களையும் மன்னிக்க மாட்டார். நீங்கள் மன்னிக்காமல் நிறைய பேர் தன்னோட சேர்த்துக்கு கொடுக்குறதில்ல, நம்மளோட அணைச்சி கொடுறதில்ல, நம்மளோட சேர்த்துக்கல. அப்புறம் எப்படி வாழ்ந்தப்ப பிதா உங்களை மன்னிப்பார்? நிச்சயமாக ஒன்று. அவனும் பாவத்தில்ப்பா, நம்மளும் பாவத்தில் இருப்பான்னு சொல்லிடலாம். எல்லாரையும் மன்னிச்சு சேர்த்து கொள்ளுங்க. என்ன பெரிய பாவத்தில் எல்லாம் கண்ணு முன்னா அவ்வளோதான் மேலே போய் சேர்ந்துக்கிட்டு தான். தேவவசம் சோத்திரம் மன்னிக்க பழகிக்கோ. அதுதான் அன்புள்ளவர்கள் அடையாளம். தேவன் வெளிப்படுத்த அடையாளம். மன்னிக்க பழகிறோம். நீங்கள் மன்னிக்கலன்னா பிதாவானவர் உங்களை மன்னிக்க மாட்டார். இதில் பாயிண்ட். கர்த்தர் சோத்திரம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32 வாசிக்கலாம். கொலோசியர் 3:13. 2 ஒரே சார்ந்து தான். சீக்கிரம் வாசிங்க. எபேசியர் 4:32, கொலோசியர் 3:13. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒரு மன்னியுங்கள். அதான் ஆரம்பம் சொல்றேன். அன்பு நாம் தேவனுக்கு பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாம அன்புடைய சில பிறகு காட்ட மாட்டோம். தேவனுக்கு பாவம் நம்ம பெற்றுக்கொள்வோம். கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க ஒரு மன்னிக்கணும் அவனு சொல்லுகிறார். நம்ம தேவனுக்கு மன்னிப்பு பெற்றுக்கொள்வோம். ஆனால் நாம் பிறகு என்ன செய்யறத மன்னிப்பு கொடுக்கிறது. மன்னிப்பு அப்படிங்கிறது கொடுத்ததும் உண்டு, பெற்றுக்கொள்வதும் உண்டு. நீங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும், மன்னிப்பு கொடுக்கவும் பழகிக்க வேண்டும். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அதே போல 3:13 பாருங்க. இதே டைரக்டாக வரும் பாருங்க. ஒரு தயவாரம் இருக்கும். இதில் பாருங்க, இங்கே ஒருவர் தாங்கி ஒவ்வொரு பேர ஒரு குறைபாடு இருந்தால் மறுபடியும் அதே பாயிண்ட் தான். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. எபேசியருக்கும் அப்போஸ்தலர் பவுல் இதான் எழுதுறாரு. கொலோசிய சபைக்கு இதான் எழுதுறாரு. கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் செய்ய மன்னிங்க. இதுதான் தேவ அன்பு. கர்த்தர் சோத்திரம் உண்டாதாக. அவர் அன்பினாலே உங்கள் பாவங்களை மன்னித்தார். அதே போல் நீங்கள் பிறர் போல் அன்பினாலே பாவங்களை மன்னிங்க. தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. அவங்க காட்டி கொடுக்க விரும்பாதீங்க, அவங்க தண்டிக்க விரும்பாதீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு கூட ஸ்டேட்டஸ் பாயிண்ட் போட்டிருந்தேன். என்ன அப்படி தெரியுமா? அதாவது மனஸ்தாபப்படுறது தான் மன்னிப்பு. மன்னிப்பு யாருக்கு? மனஸ்தாபப்படுறது தான் மன்னிப்பு. மனம் கடினங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அவங்க எழுது தண்டனை. மனஸ்தாபப்படுறவங்களுக்கு தான் மன்னிப்பு தவிர மனம் கடினங்களுக்கு தண்டனை. இந்த சத்தியத்தை நான் வேதாந்தத்தை எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா, அந்த 2 கள்ளன் சிலுவையில் இருந்தார்கள். ஒருத்தர் சொன்னா
நீ முடிஞ்ச ரசித்து வா, நீ முடிஞ்ச வெளியே வா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்விகிட்ட பரியாசம் பண்ணினா என்ன லூக்கா 23:40-41 வாசிக்கிறோம். இன்னொரு சொன்னா, ஐயோ சுமேரியா நாம செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறோம், அவர் என்ன பாவம் செஞ்சாரு என்று சொல்லி அங்கே மனம் திரும்பினா ஒருத்தர் காணப்பட்டான், ஒருத்தர் மனம் கடினம்னா காணப்பட்டான். யாருக்கு அங்கே கர்த்தர் மன்னிச்சா, யாருக்கு அங்கே தண்டனை கொடுத்தார்? ஒருத்தர் மன்னிச்சு பரதேசிகளை எடுத்துக்கொண்டார், இன்னொருத்தர் என்ன செஞ்சான்? தண்டனை பெற்று பாதாளத்துக்குள்ள இருந்தான்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் மாதிரி அதை வாசிக்கலாம். லூக்கா 23:40-41 வாசிங்க. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? அதா கடினம் உள்ளவன் பாருங்க, கடின மனம் உள்ளவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். பயப்பட மாட்டான், தான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான், திருந்தவே மாட்டான், மனஸ்தாப்பட மாட்டான், செஞ்ச தப்ப திரும்ப செய்வான். வாசிக்கலாம். கடினம் உள்ளவனும் தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறான். நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடத்தது தான் நாம் வாங்கி வைக்கிறோம். இவர் தகாத ஒன்றை செய்யவில்லை, நடப்பிக்கவில்லையே. அவனை கடிந்து கொண்டு இப்போ பாருங்க, இப்போ அவன் மனம் திரும்பி, அவனை கடிந்து கொண்டாலே மனம் திரும்பிட்டான். இயேசுவை நோக்கி ஒரு ராஜ்யத்துக்கு வரும்போது நினைத்தவன்டா. ஹalleluya. இது என்னோட நீ பரதேசி பேசுற தேவனுக்கு மறுமொழி கொடுத்தா. ஹalleluya. அங்கே யாரை மன்னித்தா, யாரை மன்னிக்கல? மனஸ்தாபப்படுவதற்கு தான் மன்னிப்பு, மனம் கடினங்களுக்கு தான் தண்டனை. ரெண்டு மாற்றி பண்ணிட்டாதீங்க. மனஸ்தாபப்படுறவங்களுக்கு போய் தண்டனை கொடுத்துறாதீங்க, பாவம். மனம் கடினங்களுக்கு போய் மன்னிச்சிடாதீங்க, பாவம். மனம் கடினங்களை மன்னிச்சு ஆண்டு மன்னிக்க சொல்ல இருந்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? அந்த தப்புல மறுபடியும் நிலைத்திருப்பான். இந்த சத்தியத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த 2 வசனத்துல தான் சத்தியம் நான் எடுத்துக்கிட்டேன். மனம் கடினங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சு மன்னிச்சிங்கன்னா அந்த தப்புல மறுபடியும் இருப்பான். மனஸ்தாபப்படுறவனுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் புள்ள பூச்சி போல் அங்கே என்ன செய்வான்? அடிபட்டு சிக்கி போடுவான், எந்திக்க முடியாது. இந்த விஷயத்தில் ரொம்ப தப்பு பண்ணாமல் பார்த்துக்கோங்க, பாவம் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நான் அந்த விஷயம் ரொம்ப பிள்ளைகள் கண்டிக்க விஷயத்தில், மனைவி கண்டிக்க விஷயத்தில் ரொம்ப நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல பாவம் பண்ணக்கூடாது. அவள் மனம் திரும்பினா அவளை மன்னிப்பேன், அவள் மணி கடனா தண்டனை தான் அவளுக்கு, எந்த மாற்றமும் இல்லை. என் பிள்ளைகளை நான் சொல்லியிருக்கேன், அம்மா அந்த காரியத்தை ரொம்ப நாள் திருந்தாமல் இருக்கிறா, அவளுக்கு தண்டனை கொடுப்பேன்ருக்கேன். இந்த விஷயத்தில் மனம் திரும்பிருக்கா, நான் அன்பை காட்டுவேன், மன்னிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். பிள்ளைகளை அடிக்கும் போது அப்படிதான், எதில் அன்பை தண்டனை கொடுக்கணும், எதில் மன்னிக்கணுங்கிற ஒரு வித்தியாசத்தையும் கொண்டு வாங்க. மனஸ்தாபப்பட்டு இருக்கிற அந்த பிள்ளைகிட்ட போய் நீ தண்டனை காமிச்சிடாதீங்க, பாவம். அப்புறம் நான் தூக்கவே வராது நமக்கு. ஆனால் அதே பிள்ளைகள் திருந்தாமல் இருக்கிற ஆளுக்கு போய் பெரம்ப காட்டாமல் போய் என் செல்லமே அப்படி மன்னிப்பு சேர்த்திங்கன்னா அந்த பிள்ளை மறுபடியும் என்ன செய்யும்? நாளைக்கு மறுபடியும் பாவம் செய்யும், கண்டினியூ பண்ணும். இந்த 2 விஷயம் தெளிவாக இருந்துருக்காங்க. மனஸ்தாபப்படுறவனுக்கு தான் மன்னிப்பு, மனம் படிவனுக்கு தான் தண்டனை. மாற்றி செஞ்சிடாது. இன்னைக்கு சபையிலும் சில இடத்துல பாவம் அந்த ஊழியர் செஞ்சிடான், அப்படி மனஸ்தாபப்படவே இருந்தார். அவருக்கு போய் செய்கிறது, நீங்கள் கருணை காட்டிடாதீங்க, அந்த தப்பில் நினச்சிருப்பான். கடினமாக டீல் பண்ணி தண்டனை கொடுத்தா தான் அவன் அதுலேருந்து வெளியே வருவான். நான் செஞ்ச தப்புன்னு ஒன்று பசுத்தாவே வரும்போது அவர் பாவத்தை கொடுத்து உணர்த்தி கூட வார்த்தை என்ன கொடுக்குறாரு? உணர்த்தி கடிந்து கொள்ளுற வார்த்தை இருக்குப்பாங்க. பசுத்தாவே கொண்டு வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்தும் உணர்த்துவார். கண்டித்து தான் அந்த பிரச்சனையை கண்டித்து தான் பண்ணுவார். அப்போ நீங்கள் பாவம் செஞ்சு அவன் கண்டிப்பாக அவன் கண்டிங்க, தண்டனை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அவன் மனசாப்பட்டா மன்னிச்சிருங்க. அன்பை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு அடையாளமா இருங்க. ஆனால் அதே சமயம் மறுபடியும் அவன் மனஸ்தாபப்படாமல் கடின உள்ளவர்கள் இருந்தால் அந்த பாவத்தில் இருந்தால் தயவுசெய்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க பழிப்பாருங்க. அதுதான் அவனுக்கு திருந்ததுக்கு சரியான வழி. தேவ சமஸ்தோத்திரம்ல நிறைய காரியங்கள் கர்த்தர் சில இடத்துல தண்டனை கொடுத்தா திருத்திருக்கிறார், சில இடத்துல அன்பை காட்டி திருத்திருக்கிறார். பார்வனுக்கு என்ன நடந்தது? கர்த்தர் செஞ்சார், தண்டனை தான் கொடுத்தார். அவிசுவாசமாக இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் வரும்போது அழித்தார். எல்லாம் யோசித்து பார்க்கணும். அந்த சபையில் 2 தம்பதிகள் வந்து அந்த லேண்டு போடுற மாசம் வைக்கும் போது கர்த்தர் தண்டனை கொடுத்தார். அப்படிதான் சில விஷயங்கள் கர்த்தர் செய்வார். மனஸ்தாபப்படுறவங்களுக்கு தான் கர்த்தர் மன்னிப்பு கொடுப்பார், மனக்கடிவுகளுக்கு கர்த்தர் தண்டனை கொடுப்பார். அந்த சத்தியத்தை நான் 2 கள்ளம் முழுக்காக அறிந்து கொண்டே என் வாழ்க்கையில் நிறைய அபியாசப்படுத்தி கொடுத்தா இருக்கேன். தேவ சமஸ்தோத்திரம் உண்டாத. ஆகையினாலே அன்பை நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கு 3வது காரியம் என்ன அப்படின்னா, பிறரை மன்னிக்க பழகிக் கொள்ளுங்க. அது பாவங்களை மூடும். அவன் மனஸ்தாபப்படும் போது
அதே அவன் கடினம் உணர்ந்தால் அவனை தண்டிச்சு அவனை உணர்த்தலாம், கண்டித்து உணர்த்தலாம், தப்பு கிடையாது. தேவனுக்கு சோத்திரம் தர. ஆகையினால பிற இடத்துல நாம் மன்னித்து தேவன் அன்பை வெளிப்படுத்துவோம், தேவனுக்கு அடையாளமாக இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாது. நாலாவது, நாம் அன்பை எப்படி காட்டுறது அப்படின்னா பிற இடத்துல இரக்கத்தை காட்ட வேண்டும். இரக்கத்து மூலம் காட்ட வேண்டும் தவிர அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. ஒருத்தர் பாவம் செஞ்சு மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவன் என்ன செய்யக்கூடாது? குறை சொல்லக்கூடாது. அவன் மேலே இரக்கத்தை காட்டுங்க. ஏன்னா இயேசு அந்த ஒரு முன்மாதிரியாக தான் இருந்தார். வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 4-5 வாசிக்கலாம். வேகம் வாசிங்க. இந்த ஸ்திரீ உபசாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீ என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொழுது அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். தேவன் சோத்திரம். இப்போ ஒரு பெண் மாட்டிக்கிட்டா பாவம் செஞ்சு அவரை கொண்டு போய் நியாயத்திற்கு முடியாது கொண்டு போய் இயேசு தெரிவித்தினார்கள். படாது யாரும் நியாயத்திற்கிறாங்க, நமக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவன் பாவம் செஞ்சு அவனை அப்படி செய்யக்கூடாது. அவன் பாவம் செய்ய இறக்கம் காட்டணும். அதுதான் தேவனுடைய அன்பு, இறக்கம் காட்டணும். அந்த இறக்கத்தில் தான் அவன் என்ன செய்வான், அந்த காரியத்தை அவன் ஸ்டடி பண்ணிப்பான். நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம தண்டிக்கப்படவில்லை அப்படின்றதான். கர்த்தருக்கு சோத்திரம். 10-11 வாசிக்கலாம். அதில் இயேசு நிமிர்ந்து அவர் சொன்னாரு, யாரா உங்க குற்றம் இல்லைன்னா அவரை கல்லறிங்கன்னு சொன்னார். அவ்வளவு தூரம் ஓடிவிட்டான். இப்ப கேட்கிற ஆண்டவர் சிறியே உங்க குற்றம் சாட்டவன் எங்கே? ஒரு நாள் உன் ஆக்கினை தீர்க்கவில்லை என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி நான் ஒருத்தருமே உனக்கு ஜட்மெண்ட் கொடுக்கல, நானும் உனக்கு கொடுக்கல. நீ போ, இனி பாவம் செய்யாதேண்டா. ஹல்லேலூயா. தேவனுக்கு சோத்திரம். அங்கே இறக்கத்தை தான் தேவன் காட்டினார், அன்பை வெளிப்படுத்தினார். இனி நீ செய்யாமல் இருக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குற. அட்லீஸ்ட் இனிமேலாவது நீ அதை பண்ணாமல் இருந்தேன்னா தப்பிச்சுக்கோ. உனக்கு இப்போ என்ன வராது? ஜஸ்டிஸ் அங்கே ஜட்மெண்ட், அதாவது ஜட்மெண்ட் அங்கே வராது அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து இறக்கம் காட்டினார். இறக்கத்தையே அவர் விரும்புகிறார். இப்போ ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. இப்போ என்ன பாயிண்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அன்பு பிறர் என்ன செய்யாது? குறை சொல்லாது, குற்றம் சாட்டாது, நியாயத்துக்கு அளிக்க முடியாது, வாதாடாது. நல்ல கேட்டு. நோ மோர் ஆர்கியூமெண்ட்ஸ். அன்பு அங்கே இருந்தால் ஆர்கியூமெண்ட் அங்கே இருக்காது, வாதாடாது. இது பண்ணுங்க, அவங்களோட பண்ணுங்க, அப்படி செஞ்சுட்டான் அப்படி வாதாடவே வாடாது, அவன் குற்றச்சாட்டப்படாது. ஏன் தெரியுமா? நம்ம வந்து அன்புல இருக்க என்ன அன்பு? நாமளே தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம போய் இன்னொரு தப்பு செய்யறதா அப்படின்றத வாசிக்கலாம். மத்திய 12ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். மத்திய 7:3-4. மத்திய 7:3-4. நாம் கண்ணிற்கு உத்தரத்தை உணராமல் நீ உன் சகோதர கண்ணுக்கு துரும்பை காண்கிறது என்ன? உன் கண்ணில் உத்தரவு இருக்கு. உன்கிட்ட தப்பு இருக்கும்போது உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணோட துரும்பை எடுத்து போடட்டும் நீ சொல்வது எப்படி? நீயே நீ சரி பண்ணிக்கல, நீ எப்படி இன்னொருத்தரை சரி பண்ண போவ? இயேசு சொன்னார், நீ உன்னை முதல்ல சிறப்படுத்து, பின்பு என்ன செய்து சகோதர சிறப்படுத்து அப்படின்னார். முதல்ல நீ குணப்படு, பின்பு சகோதர சிறப்படுத்தினார். ஓன்ட்டே அவரை தப்பு இருக்கும்போது நீ எப்படி பிறரை குற்றப்படுத்தலாம்? நீ பிறரை நியாயத்திற்கு ஃப்ரெண்டில் வரலாம். அப்போதான் இயேசு சார் கேட்டார், யாரு? அந்த சிறிய குற்றச்சாட்டு கேட்டார். ஒரு பேர் முன்னாடி ஓடி போயிட்டார். ஆமாப்பா நம்ம தப்பு ஓடி போயிட்டாங்க. தேவபசாம் சோதனை உண்டாதாக. அப்படிதான் அந்த இறக்கம் தான், அந்த அன்பு இறக்கத்தை வெளிக்கொள்ளுவார். குற்றச்சாட்டாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அன்பு பிறரை குற்றச்சாட்டாது, பிறரை குறை சொல்லாது, நியாயத்திற்கு முன்னு வராது. ஏன்னா நாமளே பாவப்பட்டு செய்யணும், நாமளே இந்த தப்பு இருக்கும். இதை போய் அவர்கிட்ட என்ன பண்ணுறது? குற்றச்சாட்டுறது என்று சொல்லுவாங்க. கர்த்தர் சோத்திரம். மத்திய 12ஆம் அதிகாரம் 6-7 வாசிக்கலாம். மத்திய 12:6-7 வாசிங்க. தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியே அல்ல. நல்லா கேட்டுங்க, பலியே அல்ல. பலியே என்னன்னா பிரமாணம் அல்லன்னு அர்த்தம். பிரமாணம் அல்ல, பலியே அல்ல. இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து, இரக்கத்தையே விரும்புகிற இந்த கருத்தை இன்னதென்று அறிந்தீரானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். குற்றம் இல்லாத நீ என்ன செய்ய மாட்டீங்க? குற்றம் சொல்ல மாட்டீங்க.
இறக்கத்தை தான் நாடுகிறேன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுன்னா அந்த இறக்கத்தை அர்த்தம் என்ன புரிஞ்சு அப்படின்னா காப்பாற்றுறது தான். இறக்கம் அர்த்தம் என்னது? ஒரு ஆடு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சுட்டு நான் என்ன சொன்னதை காப்பாற்று, எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றலாம் அப்படின்னு கேட்குறாரு. சீடர்கள் பசிச்சு அந்த சோளத்துக்கு சாப்பிட்றாரு, எப்படி சீடர்கள் ஓய்வு நாள் சாப்பிடலாம் இப்படி கேட்குறான். அவன் இறக்கத்தை பார்த்தியா, பலியை பார்க்காத, பலின்னா பிரமாணத்தை பார்க்காத, இறக்கத்தை பாரு. நான் இறக்கத்தை நாடுகிறேன். இறக்கத்தை அர்த்தத்தை புரிஞ்சினா நீ பிறர் என்ன செய்ய மாட்டேன், குற்றம் சாட்ட மாட்டேன். நீ இறக்கம் இல்லாத இருக்க முடியாது, அன்பு இல்லாத இருக்க முடியாது, தயவும் இல்லாதவழியா இருக்க முடியாது. நீ பிறர் என்ன செய்ய குற்றம் சாட்ட. இதே வசனம் தான் மத்திய 9:12-13 இருக்கு பாருங்க, வாசிங்க. அன்பு இறக்கம் தான் வாசி, தயவு. இந்த 3 இல்லைன்னா அவங்க தேவனுக்கு அடையாளமா இருக்க மாட்டான். அவன் உடனே என்ன செய்வான், பிறர் குற்றம் சாட்டுவான். நல்லா கேட்டுங்க தேவ ஜனங்களே, நீங்க பிறரை குற்றம் சாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க அன்பு இல்லாதவன், தேவனுடைய அடையாளமா இருக்க மாட்டீங்க. பிறர் குறைகளை, பிறர் தப்பினை, பாவத்தை நீ குற்றச்சாட்டம் இல்லாமல் இறக்கப்பட்டு அவனை விட்டு விட்டினானா நீங்க அன்பு உள்ளவர்கள், தேவனுக்கு அடையாளமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். பலியே இல்ல, இதேதான் பிரமாணத்தினால இறக்கத்தையே விரும்புகிறேன் என்னது கற்றுக்கணும். ஆமா, போய் கற்றுக்கிட்டு வாங்க, போய் லேர்ன் பண்ணிட்டு வாங்க. என்னன்னு அப்படின்னா போய் காப்பாற்றுறதா, நாளை கழிச்சு இந்த ஆடு விழுந்துச்சுன்னா நாளைக்கு வரைக்கும் நாளை திங்கம் வந்து காப்பாற்ற மாதிரி வெயிட் பண்ணுறதா, போய் கற்றுக்கிட்டு வாங்க அப்படின்றார். நீதிமான்கள் அல்ல, பாவிகளையே மனம் திரும்புக்கு அழைக்க வந்தேன்னு சொல்கிறார். இறக்கம், பாவிகள் மேலே ஒரு இறக்கம். அதனால தான் ஸ்திரீக்கு என்ன செஞ்சாராங்க, அங்கே என்ன செய்ய நியாயத்திருப்பாங்க கொடுக்கவில்லை, அவர் அவங்க குற்றம் சொல்லவில்லை. அன்பு இறக்கத்தை காட்டும். ஹல்லேலூயா. பிறரை குற்றம் சொல்ல வைக்காது, குறை சொல்ல வைக்காது. ஒரு தப்பு பண்ணாலும் சரி, பாவம் பண்ணாலும் சரி, அதாவது ஹியூமன் எரர் பண்ணாலும் சரி, அவங்கள நீங்கள் என்னது இறக்கத்தை வித்தமாய் அவங்களை நியாயத்திற்காம எழுபசாம் சோத்திரம் உண்டாதாக. என்ன தப்பு பண்ணாலும் உங்களுக்கு தெரியாது, என்ன நடந்தது எதனால் பேசுன்னு தெரியாது. சில சூழ்நிலை அவங்களை கொண்டு போய் ஒரு தப்பை செய்ய விட்டுருக்கோம். அதனால் அவங்க தண்டிச்சாதீங்க, நியாயத்தை தரீங்க, அவங்க குறை சொல்கிறாங்க, குற்றம் சாட்டாதீங்க. இறக்கப்பட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை தப்பு செஞ்சுட்டான் அப்படின்னு விட்டுருக்கோம். 7 சோத்திரம் அதை விட்டு எப்படி அவர் செய்யலாம், கிறிஸ்துவராக வந்து எப்படி அவங்க செய்யலாம், அப்படி போட்டு ஆச்சா பூச்சா அவனை கிழிச்சு கொண்டாடி அவனை தரமட்டமாக்குறது தான் இன்னைக்கு சில கிறிஸ்துவரோட வேலையாக இருக்குது. 7 சோத்திரம்ன்றாங்க. ஏதோ விஷயத்தில் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாருன்னா ரைட், இறக்கப்பட்டு ஏன்னா அவர் தூக்கி கூட வழிப்பாரு, குற்றம் சாட்டுறாதீங்க. அப்போ குற்றம் சாப்பிட்டீங்கன்னா அன்பு உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம், இறக்கம் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். அதனால் தேவனுக்கு அடையாளமாக நீங்கள் இருக்க போவதில்லைன்னு அர்த்தம். 7 சோத்திரம்ன்றாங்க. ஆகையினால அன்பிலே இரக்கம் உண்டு, குறை சொல்வது கிடையாது, குற்றச்சாட்டுறது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த 4 பாயிண்ட்டும் நீங்கள் கடைபிடித்தேன்னா தேவனுக்கு அடையாளமாக இருப்பீங்க. முதல் காரியம் அன்பு கொடுக்கறதாகும், இது எதிர்பார்க்கறதல்ல. 2வது காரியம் அன்பு தாழ்மை உள்ளதாகும், பெருமைக்குரியதில்ல தாழ்மைக்குரியதாகும். 3வது அன்பு மன்னிக்கிறது, தண்டனை கொடுக்காது, மன்னிக்க பக்கம் உள்ளது, பாவத்தை அது மூட செய்யும். 4வது அன்பு இரக்கத்தை காட்டும், பிறரை குறை சொல்லாது. இந்த 4 நீங்கள் நிலைத்திருந்தா, இந்த மாதிரி அன்பு செய்து நீங்கள் இந்த மாதிரி அன்பில் நீங்கள் நினைத்திருந்தானால் நீங்கள் தேவனுக்கு அடையாளமாக இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி வாழ்க்கையை நீங்கள் வாழலாம். ஹல்லேலூயா. இந்த அன்பு காட்டுறது தேவன் என்ன சொல்லாமல் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது இது ஒரு டாக்டரினார், ஒரு கட்டளைனார், ஒரு கற்பனைனார். இதை செஞ்சாலே ஃபுல் பைபிளை கவர் பண்ணிடலான்னு சொன்னார். ஹல்லேலூயா. 7 சோத்திரம்ன்றதாக நீங்கள் அன்போட பைபிளை பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் புரியும். ஹல்லேலூயா. அப்படி ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா இன்னைக்கு வசனம் வாசிக்க சொன்னாங்க, அப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. தேவன் பிரதான கற்பனை கொடுக்குறேன்னு எனக்கு என்ன தேடி வாசிங்க. வேதாந்தம் செய்யணும், தேடி வாசிங்க, தவிர கேலண்டர் வாசி போயிட்டு நான் அன்றைக்கி வைப்பேன். பைபிள் வசனம் வாசிங்கன்னா எங்கே வாசிக்கிறது, கேலண்டர் பார்த்து அதை அப்படின்னு சொல்லிவிட்டான். ஒரு நாள் சுத்தமாக என்ன பண்ணிவிட்டான், என்ன வசனம் வாசின்னு தெரியல, பைபிள் பார்க்கணும் நேரம் இல்லை அவனுக்கு, கேலண்டர் பார்க்கணும் நேரம் இல்லை. உடனே என்ன பண்ணிட்டான், நீ என்ன வாசம் அம்மா கேட்க ஒரே வாசம் சொல்லிட்டு நான் அவனை நேசிக்கிறேன் சொல்லிவிட்டான். ஒரே வசனம் முடிஞ்சு போச்சு. ஐ லவ் யூ வசனம் வார்த்தை இருக்கா அப்படின்னு வசனம் இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுருக்கான். நல்ல வேலை அம்மாட்ட சொன்னான். 7 சோத்திரம் இல்லாதாக வேற யார்ட்டும் சொல்லியிருந்தேன் என்ன இருக்கும், 7 சோத்திரம். இந்த மாதிரிலாம் பைபிள் வாசிக்கணும். பைபிள் என்ன செய்யணும், தேடி புரட்டி வாசிக்கணும். அப்போ தான் என்ன செய்யாது,
அது தேவன் அன்பாக இருந்தால் அந்த வசனம் வாசிக்க தோணும். அம்மா மேலே கடினம் வச்சு தைரிய வசனம் வாசிக்காதீங்க, அது மண்டையில் ஏறாது. தேவன் மேலே அன்பாக வச்சு வசனம் வாசினா வசனம் வச்சு உங்களுக்குள்ள சுருள் இன்ஜெக்ஷன் மாதிரி பாயும். என்ன அதனால் அது அந்த அன்பு தேவ கற்பனைன்னு சொல்லுவாங்க. இந்த அன்பை கடைப்பிடிக்கணும், தேவ கற்பனை கடைப்பிடிக்கணும், அந்த அன்பு வேணும். வாசிக்க முடிக்கலாம். 1 யோவான் 3:23 வாசிக்க முடியுங்க. 1 யோவான் 3:23, இன்னும் யோவான் 8:30. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவர் கமெண்ட் கொடுத்த ஆர்டர் கொடுத்தபடி ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையா இருக்கிறது. அது ஒரு டாக்டரினா. அன்புன்றது ஒரு கட்டளை, ஒரு கமெண்ட், ஒரு தாட்ஸ். அது வந்து டாக்டரினா. அதே யோவான் 8:31 யூதர்கள் நோக்கி இந்த உபதேசத்தை டாக்டரின் இந்த அன்பா இருக்கிற இந்த அன்பா இருந்த கட்டளை நீங்க கை கொள்ளலாம் இருந்தால் மெய்யாகவே நீங்க சீசரா இருப்பீங்க. ஹalleluya. தேவனுக்கு அடையாளமா இருப்பீங்க, இயேசுவுக்கு அடையாளமா இருப்பீங்க. ஹalleluya. ஆகையால் அன்பு என்கிறது ஒரு டாக்டரினா. அன்புங்கிற உபதேசம், அன்புங்கிற தேவன் நமக்கு கொடுத்த பிரதான கட்டளை, அன்பு தேவன் நமக்கு கொடுத்த பிரதான கற்பனை. இந்த கற்பனையிலே நாம் இருந்து காணப்பட்டோம்னால் நாம் தேவனுக்கு சீஷரா இருப்போம், இயேசு சீஷரா இருப்போம், தேவனுக்கு அடையாளம் இருப்போம். ஹalleluya. இந்த அன்பை நம்ம எப்படி காண்பிக்கிறோம்னா, பிறருக்கு கொடுப்பதனால நீங்கள் அன்பை காட்டலாம், பிறரை மன்னிக்கிறதுனால இந்த அன்பை காட்டலாம், பிறரை இரக்கம் காட்டுறதுனால, குறை சொல்லாமல் இருக்கிறதுனால பிறர் இந்த அன்பை காட்டலாம். விசேஷமாய் பிறருக்கு நீங்கள் தாழ்மையாக இருக்கிறதுனால இந்த அன்பை காட்டலாம். இப்படி நாம் தொடர்ந்து அன்பை காட்டி தேவன் நிலைத்திருப்போமாக. தேவன் தொடர்ந்து நம்ம நிலைத்திருப்பாங்க. தேவன் தொடர்ந்து அடையாளமாக வந்து கிறிஸ்துவுக்குள்ள வெற்றி வாழ்க்கை வாழ்வோமாக. கர்த்தர் நாமே வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தேவ அன்பிலே நிலைத்திருப்போம். தேவன்